நமஸ்காரம். நான் சிவா. இன்னைக்கு நான் வந்து பரீட்சித் மகாராஜாவோட கதையை சொல்ல போறேன். பரீட்சித் மகாராஜா வந்து அபிமன்யுக்கும் வச்சலாக்கும் பிறந்த குழந்தை. அவர் தான் பரீட்சித் மகாராஜா. அவர் பெருசானப்புறம் அவர் தான் ராஜாவார். ரொம்பவே நல்ல ராஜா. தப்பை என்கரேஜே பண்ண மாட்டாரு. அவருக்கு யாராவது தப்பு பண்ணாலே பிடிக்காது. அஹ், அவர் வந்து ஒரு ரொம்ப நல்ல ராஜா. ஒரு நாள் அவர் வந்து வேட்டைக்கு போயிருந்தாரு காட்டுக்கு. அப்ப கலின்ற அந்த ராட்சசன் இருக்கான்ல, அவன்கிட்ட சண்டை வரும். அதுக்கு முன்னாடி நான் களி யாருன்னு சொல்லிட்டேன். களின்றது அவன் ஒரு ராட்சசன். அவன் தப்பான ஹேபிட்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்துலயுமே அந்த களி இருப்பான். அவன் ரொம்பவே ஒரு கெட்ட அரக்கன். அவன் 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 என்ன செய்வான், அவன் வந்து அவனோட பேர் வந்து கத் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து வரும். கத்னா நிறைய மீனிங் இருக்கு. அதுக்கு கன்ஃபியூஷன், பேட் ஹேபிட், அந்த மாதிரிலாம் ரொம்பவே நிறைய மீனிங் இருக்கு. ஆனா அதுல மோஸ்ட் எல்லா அர்த்தமும் அது வந்து ஏதாவது பேடா தான் சொல்லும். அந்த களி வந்து தோத்து போயிடுவான் பரீட்சித் மகாராஜாட்ட. அப்ப கேட்பான் பரீட்சித் மகாராஜாட்ட, நான் எங்க தங்குறது? எனக்கு தங்கறதுக்கு இடமே இல்லைன்னா நான் என்ன பண்றது? நான் இருந்து பிரயோஜனமே இல்லையே அப்படின்னு சொல்லுவான். பரீட்சித் மகாராஜா சொல்லுவாரு, மது குடிக்கிறவா அங்கெல்லாம் இரு, சூதாட்டத்துல எல்லாம் இரு. அந்த மாதிரி ரொம்ப நிறைய திங்ஸ் சொல்லுவாரு. ஆனா எல்லாமே பேட். நல்ல திங்ஸ் எல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு பரீட்சித் மகாராஜா. அதனால களி வந்து அந்த மாதிரி கெட்ட திங்ஸ்ல ஒண்டிதான் இருப்பான். அவன் வந்து நல்ல திங்ஸ்ல எல்லாம் இருந்தான்னா அந்த நல்ல திங்ஸையுமே கெட்ட திங்ஸ் ஆக்கிடுவானே. அதனால அந்த மாதிரி சொல்லுவாரு பரீட்சித் மகாராஜா. இன்னும் வேற எங்க தங்கலாம் அப்படின்னு கேட்பான் களி. அப்ப பரீட்சித் மகாராஜா சொன்னாரு, தங்கவே தங்காத அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்கு பதிலா பை மிஸ்டேக் ஒரு பெரிய தப்பு பண்ணிடுவாரு. தங்கமோ தங்கம் அப்படின்னுவாரு பரீட்சித் மகாராஜா. அப்ப களிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடும். நேரா போய் பரீட்சித் மகாராஜாவோட தலையில இருக்கிற அந்த கிரீடத்துல அங்க போய் உட்காந்துருவான் இந்த களி. அப்ப வந்து களி வந்து அந்த மாதிரி செய்வான். அப்ப பரீட்சித் மகாராஜா வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு ரொம்ப தாகமா இருக்கும். அப்ப அவர் வந்து ஒரு ரிஷியோட ஆசிரமம் வழிய போவாரு. அப்ப வந்து அந்த ரிஷியோட ஆசிரமத்துல அவர் அவர் அந்த ரிஷி ரொம்பவே டீப்பா தவம் பண்ணிட்டு இருப்பாரு அந்த ரிஷி. அப்ப தண்ணித்தா அப்படின்னு கேட்பாரு பரீட்சித் மகாராஜா, ரெஸ்பெக்டே இல்லாம. அந்த ரிஷி அவ்வளோ தவத்துல இருக்கும்போது, அவ்வளோ கடும் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி அவருக்கு கேட்கும்? 2 தடவை சொல்லி பார்ப்பாரு. களி இருக்கான்ல, அவன் கிரீடத்துல இருக்கிறதுனால அவரோட தலையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான் களி. அந்த மாதிரி நடந்து அந்த மாதிரி சொல்லுவாரு. அவருக்கு கேட்காது. அதனால ஒரு செத்த பாம்பு எடுத்து அந்த ரிஷியோட கழுத்துல போட்டுடுவாரு பரீட்சித் மகாராஜா. ஏன்னா அவர் ஒண்ணுமே அந்த மாதிரிலாம் அவர் நினைக்கவே இல்லை. ஆனா அந்த அவரோட தலையில இருக்கிற அந்த களி வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த மாதிரி செய்ய வச்சிடுவான். ஏன்னா தங்கமோ தங்கம்னு சொன்னார்ல இந்த கிரீடத்துல இருந்து, அப்படியே செய்ய வச்சிடுவான். அப்ப அந்த ரிஷியோட தவம் கழிஞ்சு போயிடும். இன்னும் அப்ப அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அந்த ரிஷி. அப்ப அவர் வந்து பரீட்சித் மகாராஜாவுக்கு ஒரு சாபம் விட்டுருந்தாரு. என்ன சாபம்னா, நீ வந்து இன்னும் 7 நாள்ல நீ இதே மாதிரி ஒரு நீ நினைக்கவே நினைக்காத மாதிரி இதே மாதிரி ஒரு பாம்பு நாள் தான் நீ செத்து போவ
அப்படின்னு சொல்லுவார் அந்த ரிஷி. அப்பதான் களி வந்து வெளில வருவான் பரீட்சித் மகாராஜாவோட கிரீடத்திலேருந்து. அவன் எங்கேயோ போயிடுவான். அப்பதான் பரீட்சித் மகாராஜாவுக்கு அந்த என்னென்னலாம் நடந்துச்சுன்னு ஞாபகம் வரும். அவர் ரொம்பவே என்ன தப்பு பண்ணோன்னு ரொம்பவே சேட் ஆயிடுவாரு அவரு பரீட்சித் மகாராஜா. அப்ப திருப்பி அந்த இதுக்கு போனாரு. அது நம்மளோட தப்பு தான், நம்ம அதை இனிமே கரெக்ட் பண்ண முடியாது, நம்ம தப்பு பண்ணிட்டோம், அது தப்பு தான். அப்ப நம்ம அந்த ரிஷியோட சாபத்தை கேட்டுட்டு இருக்கணும் நம்ம அப்படின்னு அவர் நினைச்சுட்டு போவாரு. அவருக்கு நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். அத சுகபிரம்மன்ட்ட கேட்பாரு பரீட்சித் மகாராஜா. அந்த 7 நாள்ல நிறைய ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கும் அவருக்கு. அந்த 7 நாள்ல அந்த எல்லா கேள்விகளுமே கேட்பாரு. அந்த கேள்விகளுக்கு சுகபிரம்மன் ஆன்சர் தருவாரு. அது பேர் தான் பாகவதம். அந்த பாகவதத்தை நான் வேற ஒரு வீடியோல அதுல இருக்கிற நிறைய கதைகள்லாம் நான் வேற வீடியோல போடுறேன். அதுல இருக்கிற ஸ்லோகம், கதைகள், அந்த ஆன்சர்ஸ், அது எல்லாம் நான் வேற ஒரு கதையில போடுறேன். அதுக்கப்புறம் கரெக்டா அந்த எல்லா கேள்விகளுக்குமே ஆன்சர் கிடைச்ச உடனே அவர் இருப்பார். அந்த 7ஆவது நாள்ல அவர் ஒரு பழம் சாப்பிட்டு இருப்பாரு பரீட்சித் மகாராஜா. அந்த பழத்துல இருந்து ஒரு பெரிய பாம்பு வரும். ஒரு சின்ன பூச்சி மாதிரி வரும் வெளில. அது பெருசு பெருசா ஆகி ரொம்பவே பெரிய அனகொண்டா பாம்பு, மலைப்பாம்பு மாதிரி ஆயிடும். அது பரீட்சித் மகாராஜாவை கொண்டுடும் அந்த பாம்பு, அந்த ரிஷியோட சாபம் மாதிரியே. இந்த கதை நம்பலாம இந்த கல்லிட்டு எவ்வளவு முடியுமோ விலகி இருக்கணும். எப்படி மது எல்லாம் கொடுக்காம, அதுக்கப்புறம் சூதாட்டம் எல்லாம் ரொம்ப விளையாடாம, அதே மாதிரி நம்மளும் செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒண்ணுமே ஆகாது இந்த களினால.